ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆம்பளை தொட்டு வேலை பார்க்கா அவர் ஒழுக்கமா இருந்துருவாரு அப்படி இப்படின்னாங்க. ஏன்னா இந்த வேலை பழகினா தான் நம்ம கடத்தை அடைக்க முடியும். ஏன்னா ஒருத்தி 11 படிச்சா, ஒருத்தி 10 படிச்சா. அவங்க அப்பா இறக்கச்சல. நல்லா இருக்கு. காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட கணவர் உயிரிழந்து விட்ட நிலையில் அவர் மீது கொண்ட ஆழமான பிரியத்தால் அதே கிராமத்தில் அவர் நடத்தி வந்த சலூன் கடை தொழிலை சமூகத்தின் எதிர்ப்புகளை தாண்டி துணிச்சலுடன் செய்து வருகிறார் பொன்மாடத்தி. இந்த கத்தி விட அவர் வாங்கினதான் வீட்டுக்கு இருப்பாரு. என்ன கொஞ்சம் தண்ணிக்கு கொஞ்சம் அடிமை ஆயிட்டாரு. அவையும் அந்த உடம்பு செல்லாமையே போய் ஹார்ட் அட்டாக் 2 தடவை 3 தடவை வந்துருச்சு. கணவரை உண்மையாக நேசித்ததை போலவே அவரது தொழிலையும் உண்மையாக நேசித்து கடினமான நாட்களையும் மதிப்புமிக்க பாடங்களாக மாற்றி இருக்கிறார். 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிப்பு, வெகுளித்தனமான கேரக்டர். ஆனால் தளராத மன உறுதியாலும் வைராக்கியத்தாலும் தலை நிமிர்ந்து வாழும் கிராமத்து பெண்ணின் கதை இது. என்ன சின்ன சின்ன பிரச்சனை வரும் கடையில, அதையும் மீறி நான் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிள்ளைகளை கரை சேர்த்தேன். கரை சேர்த்து இப்போ இந்த தொழில தான் எனக்கு கை கொடுக்கு. இல்ல இந்த தொழிலன்னா நாங்களும் என் பிள்ளைகளை எங்கிட்ட போயிருப்போம். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது மனைவி பொன்மாடத்தி. தீப்பெட்டி தொழிற்சாலையில் கிருஷ்ணமூர்த்தியும் பொன்மாடத்தையும் கூலி தொழிலாளர்களாக பணிபுரிந்த போது இருவரும் காதலித்து குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி 24 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளனர். இவர்களுக்கு 2 மகள்கள் பிறந்துள்ளனர். காலையில எப்படி 9 மணி ஆயிரும், வீட்டு வேலை முடிச்சுட்டு வர 9 மணி ஆயிரும், வீட்டுக்கு போக 7 மணிக்கு போயிருவேன். அவர் வாங்கின சேர் தான் இன்னும் 2 சேர் வாங்கினா அது உடஞ்சு போச்சு. அது ரொம்ப பசை. இது இப்படி ஆறுது. தீப்பெட்டி தொழிற்சாலையில் கிடைத்த சொற்ப வருமானம் கட்டுப்படி ஆகாததால் 2010ஆம் ஆண்டில் தங்களது சொந்த ஊரான காமநாயக்கன்பட்டியில் சொந்தமாக ஒரு சலூன் கடை அமைத்து அதை நடத்தி வந்துள்ளார் கிருஷ்ணமூர்த்தி. இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி உயிரிழந்துள்ளார். சரி, நான் காட்டு வளைக்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வரையும் ஆஸ்பத்திரி பார்த்தோம், வேளாண் ஆஸ்பத்திரியில. அங்க 5 லட்ச ரூபா கேட்டாங்க. அங்க என்ன பெரட்ட முடியல. அதனால சரி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டோன்னு கோயிலுக்குள்ள பார்த்தேன், கேட்கல. திடீர்னு இறந்துட்டாங்க. காதல் கணவரை பறிகொடுத்த நிலையில் வாழ்வில் இருள் சூழ்ந்து வாழ்வாதாரம் இழந்து உறவினர்கள் ஆதரவில்லாமல் 17 வயதில் ஒரு மகள், 15 வயதில் ஒரு மகள் என 2 மகள்களுடன் நடுத்தர வயதில் செய்வது அறியாது நிர்கதியாக சில மாதங்கள் பரிதவித்து வந்துள்ளார் பொன்மாடத்தி. இந்த தொழிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க எங்க வீட்டு ஆளுக்களே, எங்க வீட்டுக்கார ஆளுக்க. அப்போ இந்த வேலைக்கு வேண்டாம், நாளைக்கு எந்த பிரச்சனை நான் வரமாட்டேன். இப்போ ஆம்பளை தொட்டு வேலை பக்கல வைக்கல நம்ம அதான் சொன்னேன். ஆம்பளை தொட்டு வேலை போ, அப்ப நீங்க கடத்த அடைங்க, நானும் வேற வேலைக்கு போறேன்னு சொன்னேன். நான் எதுக்கு அடைக்கணும், வான் புருஷன் அடைக்கணும், நான் எதுக்கு அடைக்கணும் சத்தம் போட்டாங்க. அதனால அப்ப பேசாம இருக்கு, என் கடத்தை அடைக்க வேண்டாம், என் பிள்ளையிலேயே என் கடத்தை அடைக்க எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னுதான் அது கூட இந்த தொழிலுக்கு வந்தேன். இந்த நிலையில்தான் விதியை மதியால் வெல்வது கை கழுவிய உறவினர்கள் முன்பு இதே காமநாயக்கன்பட்டியில் பெற்றெடுத்த மகள்களை அரவணைத்து வைராக்கியத்துடன் கண்ணியமாக வாழ்வது என முடிவெடுத்துள்ளார் பொன்மாடத்தி. பல தடைகளை தாண்டி தனது காதல் கணவரின் சலூன் கடையை மீண்டும் திறந்து மன வலிமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் தனது கணவர் செய்த தொழிலை செய்ய துணிந்துள்ளார். அவர் நாங்க காதலிச்சு வரையும் சரி நம்ம அந்த வீட்டுக்கும் போக கூடாது, இந்த வீட்டுக்கு போக கூடாது எதிர்ப்பா இருந்தது. என்ன சரி அப்ப ஆனா பேசிக்கிட்டாலும் இறந்துட்டானே யாரும் 5 யாரும் கொடுத்து உதவ மாட்டாங்க. எல்லாம் போட்டி பார்த்தா இருந்தாங்க. இந்த வேலை பொம்பளை பார்க்கல, வேற என்ன தப்பான தொழில் போயிருவாளோ வச்சிருவாளோ, யாரும் எது செஞ்சிருவாங்களோ, நம்ம எதுக்கு போக கூடாதுன்னு எங்க வீட்டாளுக்கு எல்லாமே அப்படிதான் பேசினாங்க. கடந்த 8 வருட உழைப்பின் மூலம் கணவரின் மருத்துவ செலவுக்காக வாங்கி இருந்த 4 லட்சம் கடனையும் அடைத்து தனது 2 மகள்களையும் நல்லபடியாக படிக்க வைத்து
திருமணம் செய்து கொடுத்து மன உறுதியால் மன நிறைவுடன் வாழ்ந்து வருகிறார். சமூக கட்டுப்பாடுகள், உறவினர்களின் சுட்டரிக்கும் வசை சொற்கள், ஏளன பார்வைகள், கிராமத்தின் நாட்டாமைத்தனம், ஆண்களின் சபல பார்வை என அத்தனை காவாலித்தனங்களையும் தனது துணிச்சலால், மன வைராக்கியத்தால் உடைத்தெறிந்து மானத்துடன் மன நிறைவுடன் 8 ஆண்டுகளாக சலூன் கடை நடத்தி வாழக்கூடிய பொன் மாடத்தியை சந்தித்தோம். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் இல்லை, வேற தொழிலுக்கு நம்ம போக முடியாது. யார்ட்டையும் ஒரு 10 கேட்டாலும் தப்பா பேசுவாங்க. அப்படின்னா இந்த வேலையை நம்பிதான் இந்த தொழிலுக்கு வந்தேன். வந்து இப்போ 8 வருஷம் ஆகுது. நான் அவர் நம்மிடம் பேசுகையில், நகரத்தில் யார் என்ன தொழில் செய்தாலும் தெரியாது, ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை. நான் இதே பகுதியில் செவல்பட்டி கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள். எனது கணவர் காமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர்தான். காதல் திருமணம் செய்து 2 பெண் குழந்தைகளுடன் நல்லபடியாக வாழ்ந்து வந்த போது விதிவசத்தால் எங்கள் குடும்பம் நிலைகுலைந்தது. ஆனாலும் நான் எங்கேயும் இடம் மாறி தப்பி போகவில்லை. கடைசி நாட்களில் என் கணவர் என்னிடம் சொன்ன வார்த்தைகளையும் நான் அவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றி வருகிறேன். குடும்ப வாழ்வாதாரத்துக்காக எனது மகள்களின் ஆலோசனைப்படி நான் இந்த தொழிலை செய்ய துணிந்தேன். என் பிள்ளையில நான் காப்பாற்றிக்கிறேன். யார்ட்டையும் கஞ்சிச்சா கையேந்தி நிற்க மாட்டேன் அப்படின்னு அது போல இந்த தொழிலுக்கு வந்தேன். ஆனால் அவங்க ஆபத்துல சொன்னாங்க, என் பிள்ளையில நீ எப்படின்னா காப்பாற்றிடு, என்ன நீ எப்படினாலும் காப்பாற்றிடு, என் பிள்ளையில காப்பாற்றிடு, எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் செத்தாங்க. இங்கே இந்த ஊரில் வந்து ஏற்கனவே இந்த கடையை கொடுக்கக்கூடாதுன்னு, பொம்பளை வந்து வேலை பார்க்கக்கூடாதுங்க, நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு எல்லாம் நினச்சி. ஆனால் ஒரு பொம்பளைய வந்து நீ வேலை பாருன்னு எனக்கு 2-3 பொம்பளை சொன்னாங்க. நீ வேலை பாரு, உன் புருஷாவளை நீ பார்க்கணும் தானே, உன் பிள்ளைகளுக்கு நல்லது அப்படின்னு இன்னும் கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க. முதலில் சோதனை முயற்சியாக சிறுவர் சிறுமிகளுக்கு ஹேர் கட்டிங் செய்து பழகினேன். அவர்கள் கொடுத்த பணத்தை வாங்கிக் கொள்வேன். ஆரம்பத்தில் பெரிதாக யாரும் வரவில்லை. என்னுடைய உழைப்பையும் மன உறுதியையும் பார்த்த பின்னர் சிலர் வரத் தொடங்கினர். இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து என் கடைக்கு முடித்திருத்தம் செய்ய ஆட்கள் வருகிறார்கள். இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது என்கிறார் புன்னகையுடன். சின்ன பிள்ளைக்கு வெட்டி தான் அது பிற பழகணும். எங்கேயும் போய் வேலை பழகையும் போகல. பழைய இடத்துல நீ பொம்பளை வேலைவத்து உண்டான வேலையை பாரு, காட்டு வேலையை போற அப்படிம்பாங்க. இது கத்துக்கிட்டேன்னு நானா முயற்சி பண்ணி சின்ன சின்ன பிள்ளைய வருவாங்க. ஏன்னா என் கூட வேலை பார்க்க என் பிள்ளைகளுக்கு வெட்டி நீ பழகு அப்படின்னு சின்ன சின்ன பிள்ளைகளை வீட்டில் வந்து விடுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ரேஷன் கற்றுக்கிட்டு போனேன். வேற சின்ன அந்த பெரிய இருக்க கொஞ்சம் கடையில் வேலை வைக்காக இப்படி மிஷின் போடணும் அப்படி போடணும்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாங்க. மிஷின் கூட எனக்கு போட தெரியாது. அதே போல் அந்த பெரிய பெரிய ஆளுக்கு வந்து இப்படி போடணுமா, இந்த 1ஆம் நம்பர் போடணும் 2ஆம் நம்பர் போடணும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டேன். பிறகு செல்லு கொஞ்சம் ஒரு 5000 செல்லு வந்தது. அது செல்லை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நான் வெளியே எங்கேயுமே போய் பழக போகல. சின்ன பிள்ளைகளுக்கு 80 ரூபா வாங்குவேன். வெளியில் கட்டிங் சேவைக்கு வந்து 10 ரூபா கம்மியாக 150 ரூபா வாங்குவேன். ஆனால் எல்லாத்தையும் வாங்க மாட்டேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுதான் கம்மியாக வாங்கிக்கிடுவேன். எல்லாத்தையும் 1 ரூபால வாங்க மாட்டேன். இந்த பூமியில் இன்றைக்கு பெண்கள் எல்லா துறைகளிலும் எல்லா வகையான தொழில்களிலும் முக்கிய பங்கு வகித்து தங்க மங்கைகளாக வலம் வருகின்றனர். ஆனால் வெறும் 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இந்த கிராமத்து பெண்மணி தனது காதல் கணவர் இறந்துவிட்ட நிலையில் கணவரை எப்படி உண்மையாக நேசித்தாரோ அதே போல அவரது தொழிலையும் உண்மையாக நேசித்து செய்கையில் கடினமான நாட்களையும் மதிப்புமிக்க பாடங்களாக மாற்றியுள்ளார். பொன் மாடத்தியின் வாழ்க்கை பயணம் என்பது வறுமையிலும் நேர்மை, மானமே பெரிதான வாழ்கிற வாழ்க்கை, காதல் கணவருக்கு கொடுத்த வாக்குறுதி, குடும்பத்தை நிலைநிறுத்திய பாங்கு என அத்தனைக்கும் அனுதினமும் சாட்சியாக நிமிர்ந்து நிற்கிறது. என்ன வடங்கி போகக்கூடாது. என்ன ஆம்பளை இறந்து போச்சே, அவங்க பேசிடுவாங்க, அந்த வேலையை போனால் இப்படி பேசிடுவாங்கன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன நம்ம மனசாட்சிப்படி நம்ம என்ன தொழில் நம்ம பிடிக்கும் அந்த தொழிலை பார்த்துட்டு பிள்ளைகள தான் நம்மளை பார்த்து கவனமாக இருக்கணும். அதனால அவங்க பேசிடுவாங்க, இவங்க அது பேசிடுவாங்க நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. என்ன இந்த குடியினால தான் என் பிள்ளைய என் வீட்டுக்காரர் இறந்தாரு. முக்கால்வாசி அதான். ஏன்னா அந்த குடி இல்லைன்னா இப்போ நானும் என் பிள்ளைகளும் என் புருஷன் நல்லா சந்தோஷம் வந்திருப்போம். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த குடினால தான் எத்தனை குடும்பமும் அழிஞ்சு போகுது. அதனால எந்த இதுவும் அழியாமல் இந்த என்ன இந்த கவர்மெண்ட்லேருந்து அந்த கடை எடுக்கப்படும். ரொம்ப வேடிக்கைடுவேன் நான்.